வணக்கம். இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறாங்க, அதிமுக என்ன பண்ணுது, எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சுட்டு இருக்காரு, நாம் தமிழர் சீமான் என்ன பண்ணுறாரு, விஜய் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பாஜக என்ன விதமான ஒரு நடவடிக்கை எடுத்து வச்சுருக்கிறாங்க. தேர்தல் கிழமை இப்போயே சுறுசுறுப்பாகிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பேசும்போது தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 200 தொகுதியில் தான் ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற மக்களோட ஆரவாரம், மக்களோட ஆதரவு திமுக கொடுக்கறது, திரும்பவும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா 200 தொகுதியில் 234 தொகுதிகளையும் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஜெயித்தோம்னா ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை 234 தொகுதிகளையும் வெற்றி பெற்றுருவாங்களா திமுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அந்தளவுக்கு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்சி அதிகாரத்தின் மேலே அதிருப்தி, மக்கள் திமுக மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு எதிர்க்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை தாண்டி எப்படி திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அவநம்பிக்கை எல்லாமே இருக்குது. ஆனால் முதலமைச்சருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி பலம். காங்கிரஸ், விசிகா, சிபிஎம், சிபிஐ, அப்புறமா மக்கள் நீதி மையம், அதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, தமிழக வாழ்வுரிமை கட்சி, அப்புறமா கொங்கு மக்கள் தேசிய கட்சி இப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லா சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்தையுமே கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கூட்டணி 2019 பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி இருக்குது. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்குது. தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 அடித்து நவுத்தி எழிஞ்சிட்டாங்க. அதனால் இந்த கூட்டணியை கண்டிப்பாக நம்பிக்கையோடு தான் இருக்கிறாரு முதலமைச்சர். இந்த கூட்டணிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் பஞ்சாயத்தும் வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதே சமயத்தில் திமுக எப்படி 234 தொகுதியிலும் வெற்றி பெறும் அப்படின்னு முதலமைச்சர் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், அதிமுக பாஜக அப்படிங்கிற கூட்டணி வந்தபோது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிமுக பாஜக இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இது தோல்வி கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த தடவை வெற்றி பெறதுக்கு ஓரளவுக்கு எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் திரும்பவும் பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலே பாஜகவோட கூட்டணி வச்சு தானே நின்றாங்க, எதிர்க்கட்சியாக இருந்தாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அப்போ ஆளுந்தரப்பாக எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அப்போ இறங்கி நிறைய செலவெல்லாம் பண்ணாங்க, நிறைய கவனிப்பெல்லாம் நடந்தது. இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு, அவர் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறாரு. கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட உட்கட்சி பிரச்சனை. அதனால் திமுக திரும்பவும் இந்த இடங்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கொங்கு பெல்ட்டில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில முரண்பாடுகள் இருக்குது, கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கலைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸும் சரி, விசிகாவும் சரி கூட்டணி கட்சிக்குள்ளே எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க, ஆட்சியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த சலசலப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை தாண்டி முதலமைச்சர் அவங்கள சமாதானப்படுத்துகிற முயற்சியில் தான் இருந்துக்கிட்டே இருக்கிறார். தொகுதி பங்கீட்டில் கண்டிப்பாக பிரச்சனை வரும் திமுக கூட்டணிக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 173 தொகுதிகளில் திமுக கடந்த முறை போட்டி போட்டு 128 தொகுதிகளை வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டியில் வெற்றி பெற்றாங்க. இந்த முறையும் பார்த்திங்கன்னா அதே தொகுதிகளில் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 173 தொகுதியில் போட்டி போடுறாங்க அப்படின்னா கடந்த முறை காங்கிரஸுக்கு, மதிமுகவுக்கு, விசிகாவுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எவ்வளோ தொகுதிகளை கொடுத்தாங்களோ அதே தொகுதிகளை தான் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் இருக்குது. ஆனால் அந்த தொகுதியை வாங்கிக்கிட்டு திரும்பவும் நிற்க மாட்டாங்க. காங்கிரஸும் விசிகாவும் சரி கொஞ்சம் கூடுதலான தொகுதிகளை கேட்பாங்க. இப்போ வைகோ கூட ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவர் சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமான சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்டும் வச்சிருக்கிறாரு. அதனால் கூட்டணி கட்சிகளை விட்டு வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கூட்டணி கட்சிகளை அனுசரித்து போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் கூட மதிமுக இப்போ துரை வைகோ நின்றார். அவர் விருதுநகர் தொகுதியை தான் கேட்டார். அங்கே விருதுநகரில் பார்த்திங்கன்னா மதிமுக வெற்றி பெறதுக்கான ஒரு சூழ்நிலையே இல்லை. திருச்சியில் திமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி, அந்த தொகுதியை துரை வைகோவுக்காக கொடுத்தாரு முதலமைச்சர். என்ன காரணத்துக்கு அப்படின்னா வைகோவோட பையன் அவர் முதல் முறையாக நிற்கிறாரு. நிற்கும்போது அவருக்காக வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த இதை ஏற்பாடு பண்ணாங்க. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி அவங்கள வெற்றி பெற வச்சாங்க. அதுதான் முதலமைச்சரோட அவங்க தோற்றுறக்கூடாது, வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இது பண்ணி கொடுத்தாரு. இப்படி தான் ஒவ்வொரு கட்சிகளுக்குமே. அதே போல் சிபிஎம்முக்கும் அதே போல் தான் திண்டுக்கலை ஒதுக்கி கொடுத்து அங்கேயும் வெற்றி பெற வச்சார். காரணம் தன்னை நம்பி இருக்கிறாங்க கூட்டணி கட்சி, இவங்களை எந்த இடத்துலையுமே தோக்கடிச்சிடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். திமுகவோட நம்ம கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துச்சு. அதனால பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த கட்சிக்குள்ளே சின்ன சின்ன சலசலப்புகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா செல்வ பெருந்தகையும் திருமாவளவும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று
பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, நாங்கள் துணை முதலமைச்சர் அப்படின்னு போஸ்டர்லாம் அடித்து விட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, முதலமைச்சருக்கு என்னடா இது கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தனி மெஜாரிட்டியில் இருக்கும்போதே இவ்வளோ பஞ்சாயத்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஆட்சி அமைஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அதனால வந்து இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அமைச்சர் ஏவாள்கிட்ட சொல்லி அவங்களெல்லாம் அரவணைச்சு போங்கப்பா, அவங்க கேட்குறத செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பையும் வந்து ஒப்படைச்சி விட்டார். அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதலமைச்சருக்கு பெரிய சிக்கல்கள் கூட்டணி கட்சி மூலமாக உருவாகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகிறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா திமுகவில் ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. கே நேரு, ஏவாவேலு, உதயநிதி, தங்கம் சென்னரசு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் பாரதி, இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இவங்க அடிக்கடி கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு 2 அல்லது 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலரை நியமனம் பண்ணி அவங்க கையில் பொறுப்பை ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஊராட்சிகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு ஒரு ஆலோசனை வழங்கி அந்த பகுதிகளை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா புதிய நிர்வாகிகள்லாம் நியமனம் பண்ணுங்கள், கட்சியை எப்படியாவது நம்ம வந்து ஜெயிக்க வைக்கணும், ஜெயிக்க வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ மாவட்ட செயலர் கூட்டத்தில் கூட முதலமைச்சர் பேசினார். இப்போயும் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறது, கட்சி பணிகள் எல்லாமே பார்க்குறது அப்படின்னு எதுன்னு பார்த்திங்கன்னா சபரீசனோட பெண் நிறுவனம் தான் பார்க்குறாங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா 2 தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்களா. இப்போ கடந்த முறை எப்படி பிரசாந்த் கிஷோர் வந்து செயல்பட்டாரோ அதே போல் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷோ டைம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அதே போல் ஐபேக், இந்த ஐபேக் நிறுவனம் பிரசாந்த் கிஷோர் தான். ஆனால் பிரசாந்த் கிஷோர் அதிலேருந்து விலகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து இப்போ விஜயோட சேர்ந்து அரசியல் ஆலோசகராக இருக்கிறாரு. அவர் தனி கட்சி ஆரம்பித்ததுனால அவர் விலகிட்டார். அவர் வேற ஒருத்தர் கட்டுப்பாட்டில் இருக்கிறனால இப்போ வந்து ஷோ டைமும் ஐபேக் நிறுவனமும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போ திமுக களத்தில் இறங்கி தொகுதி வாரியாக கள நிலவரம் என்ன, வாக்காளர்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு 2 முறை வந்து சர்வே எடுத்து அந்த சர்வேயை வந்து முதலமைச்சருக்கு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த முடிவின்படி தான் இந்த பெண் நிறுவனம், அதுபோல் ஷோ டைம், ஐபேக், இந்த நிறுவனங்கள் கொடுக்குற சர்வேப்படி தான் முதலமைச்சர் வந்து பேசுகிறார். 234 தொகுதிகளையும் நாங்கள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கோ கூட்டணி கட்சிகளை உற்சாகப்படுத்துறதுக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சராக இருக்க உதயநிதி அடுத்து அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் கையில் ஒரு கட்சி பொறுப்பு இதெல்லாம் கொடுக்கணும்ல. சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக அவருடைய பொறுப்பு என்ன, அங்கீகாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது உதயநிதி கையில் வந்து ஒரு 40 சட்டமன்ற தொகுதிகளை வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து வேட்பாளரை தேர்வு பண்ணிக்கிறது அவர் தான். அவர் முக்கியமாக குறிப்பாக பார்த்திங்கன்னா அவருக்கான ஒரு செட்டப்பை உருவாக்குறாரு. எப்படின்னா இளைஞர்கள், அவர் இளைஞர் அணியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எதிர்காலத்தில் வந்து உதயநிதிக்கு ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை எதையுமே வந்து ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போயே வந்து உதயநிதி ஸ்டாலின் கையில் வந்து ஒரு 40 தொகுதிகளை வந்து கொடுத்து அவங்க கட்டுப்பாட்டில் வந்து இந்த இதை வந்து அவர் வந்து அந்த 40 தொகுதியும் அவர் கவனிக்க வேண்டியது, அந்த 40 தொகுதியும் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுலையும் சொல்லியிருக்காங்க. இப்போ குறிப்பாக வந்து இப்போ தேர்தல் வீகம்லாம் வகுத்தாச்சு, அடுத்து என்ன, அங்கே பணப்பட்டுவாடா அங்கங்கே பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒவ்வொரு அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெர்சன்டேஜை வந்து திமுக தலைமைக்கு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இப்போ முதலமைச்சர் வந்து கடந்த 3 மாதமாக வந்து அதை கட் பண்ணிட்டார். வேணாம், நீங்கள் என்ன செய்றீங்க, அங்கங்கேயோ அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற அமைச்சர்கள் அவங்க கையிலேயே பொறுப்பை ஒப்படைச்சிட்டார். நீங்களே வந்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க, எங்கே உங்களால் சேஃப்டி பண்ண முடியுமோ அங்கே சேஃப்டி பண்ணிக்கோங்க, நம்ம தேர்தல் சமயத்தில் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து ரொம்ப சீக்கிரட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா யாருக்காவது போட்டு கொடுத்து அமலாக்கத்துறை ரைடு, அந்த ரைடு, இந்த ரைடுன்னு சொல்லி பாஜக நம்ம மேலே கடுப்பில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க, அமௌண்ட்டெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க, பிரச்சனை மேலே பிரச்சனை வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான பினாமியான நபர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க மூலமாக நீங்கள் வந்து அந்த பணங்கள்லாம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் ஒரு உத்தரவை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள் அவங்க வந்து எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முதலமைச்சர் இந்த தடவை ஒரு ஐடியா வச்சுருக்கிறார். என்னென்னா அவங்க எங்கெல்லாம் ஜெயிப்பாங்களோ அந்த தொகுதியெல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா திமுக செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்கும் நாங்கள் திட்டு வாங்கிட்டு இருக்கோம். குறிப்பாக விசிகா அவங்க வந்து நாங்கள் திட்டு வாங்கிட்டு இருக்கிறோம், திமுக வந்து நாங்கள் எதிர்த்து பேசவும் முடியல, திமுக திட்டுறவங்க எங்களை தான் திட்டுறாங்க, இப்படி வந்து நீங்கள் வந்து எதுவுமே கேட்க மாட்டேறீங்க, இப்படியே வந்து இருக்கிறீங்க, நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் பேசுகிறாங்க, நக்கி பிழைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளவனே ஓப்பனாக இந்த செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார். இதெல்லாம் வந்து அவரை மன கஷ்டப்படுத்தியிருக்கு. இத்தனை குற்றச்சாட்டுகளும் யார் மேலே உள்ள குற்றச்சாட்டுகள்லாம் திமுக மேலே. அந்த குற்றச்சாட்டுகளை இவர் வந்து திருமாவளவன் ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இதுவுமே அவங்க சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா
தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் யாருக்கு உழுவுதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறனால தான் சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு குழுந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, திமுகவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு போட மாட்டாங்க, காங்கிரஸ் இருக்கிறனால தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? திமுகவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு போடுவாங்க, காங்கிரஸ் கட்சி இருக்கிறனால அவங்க வந்து திமுக கூட்டணிக்கு ஓட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. சரி, அதையும் வந்து பெருசாக வந்து அவர் முதலமைச்சர் எடுத்துக்கல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கடந்த முறை பார்த்தீங்கன்னா நாங்கள் 25 தொகுதியில் போட்டி போட்டோம். அதே தொகுதியில் 25 தொகுதிகளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சட்டமன்ற தேர்தலை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு செல்வ பெருந்தகை உட்பட கட்சியில் இருக்க முக்கியமான இவங்கெல்லாம் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. சரி, இவங்க கட்சியில் என்ன இருக்கிறாங்க? இவங்க கட்சியில் பெரிய அளவில் உறுப்பினர் இருக்காங்களா? பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களா? ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிற மாதிரியே தெரியல. அவர் வந்து தன்னுடைய பலம்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் காங்கிரஸில் கிராம கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணிக்கைலாம் அதிகப்படுத்தியிருக்கோம், 75% அதிகரிச்சிருக்கிறோம். பாருங்களேன், நீங்கள் இந்த தேர்தல் சமயத்தில் பாஜகவை எதிர்த்து நாங்கள் எல்லா பக்கட்டும் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அடித்து கொடுக்க போகிறோம், திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நாங்கள் ஒரு இதெல்லாம் வியூகம்லாம் வகுத்து வச்சுருக்கோம் திமுக கூட்டணி வெற்றி பெறுறதுக்கு. ஆனால் எங்களுக்கான மரியாதை அங்கீகாரத்தை வந்து திமுக கண்டிப்பாக கொடுக்கணும். 25 தொகுதிகளை கடந்த மாதிரி கொடுத்த மாதிரி கொடுக்கக்கூடாது, 40 தொகுதிகளை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. எல்லாமே பேசுகிறது சரிதான், ஆனால் என்ன பண்ண முடியும்? திமுக கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு திமுக வந்து இவ்வளோ பெரிய ஒரு சரக்கு வண்டி ரயில் மாதிரி இழுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் பகிர்ந்து தான் கொடுக்க முடியும். ஓரளவுக்கு போன தொகுதிகளோட ஒரு 2-3 சீட்டு சேர்த்து தான் கொடுப்பாரே தவிர மற்றபடி குறைச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எதிர்பார்க்குறது யார்? நீங்கள் யார்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? திமுக தலைவர் முதலமைச்சர்கிட்ட தானே எதிர்பார்க்குறீங்க. அது ஒன்றும் பஞ்சாயத்தே கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்குறத எதிர்பார்த்துக்கங்க, அவர் கொடுக்குறது தான் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா, விசியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புகைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏகப்பட்ட விமர்சனம் வருது. அந்த விமர்சனங்களை ஃபுல்லாக நாங்கள் தாங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கான அங்கீகாரத்தை வந்து திமுக கொடுக்கவே மாட்டேங்குது. நாங்கள் சொல்கிற நிறைய விஷயங்களை வந்து கேட்கவும் மாட்டேறாங்க. ஒரு சட்ட திருத்தம் கொலை நடக்குது இல்லையா, அதுக்கு தடுப்பு சட்டம் போடுங்க, ஒரு மசோதாவை நிறைவேற்றுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதை வந்து அவங்க எந்த விதமான ஒரு கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு கோவப்படுத்துமா படுத்தாதா? அப்புறம் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்கிற அந்த ஒரு விஷயத்த கூட அவங்க கேட்க மாட்டேறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா வட மாவட்டங்களையும் சரி தென் மாவட்டங்களையும் சரி இந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஆணவ படுகொலை நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கான ஒரு சட்ட மசோதா வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் சட்டசபையில். அதை பற்றி பேசக்கூட மாட்டேங்கிறாரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கோபம் திருமாவளவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த சலசலப்புக்கு எல்லாமே இருந்துகிட்டு இருக்க இந்த மத்தியில் திமுக கூட்டணி தொடர்ந்து தான் பயணம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திமுக கூட்டணிக்குள்ளே தொகுதி பங்கீடு சமயத்தில் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையினால திமுக கூட்டணியை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைச்சாலும் விலகி எங்கே போவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுதான் மிக முக்கியமான பார்க்க வேண்டியது. இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து தாவேகா பக்கத்து போயிடுவோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. விசிகா அது கூட போக முடியாது. நான் விஜயோட கூட்டணிலாம் வைக்க மாட்டேன்ட்டார். அதிமுக பாஜக கூட்டணி, அதனால் அங்கிட்டும் போக மாட்டார். இப்போ என்னன்னா, இவ்வளோ பெரிய டாஸ்க்கு, இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அதிமுக என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும்ல. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கடந்த முறை ஜனவரி மாதமே நாங்கள் வந்து சுற்றுப்பயணம் போகிறோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுவும் எஸ்பி வேலுமணி பேசினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்து, அப்புறமா பாஜக கொடுத்த அழுத்தம் மிரட்டல் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஓடியாந்துருச்சுல்ல, மே மாதம் வரைக்கும் வந்துருச்சுல்ல. இன்னும் வந்து அவர் வந்து எந்த விதமான சுற்றுப்பயணமும் செய்யலை. ஒரு 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொதுக்கூட்டம் போடணும், திமுக பற்றி விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயணத்திட்டம்லாம் போட்டாங்க. ஆனாலும் வந்து அந்த பயணத்திட்டம்லாம் இன்னமும் நடைமுறைக்கு கொண்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் வந்து அவருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கூட்டணியை வந்து நம்ம பக்காவாக கொண்டு போகணும், ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் சீமானோடையும் விஜயோடையும் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாரு. ஆனால் அவங்க பிடி கொடுத்தே பேச மாட்டேறாங்க. இந்த சைடு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அப்படின்னா பாஜக தான். பாஜக அழுத்தம் கொடுத்து தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அந்த அழுத்தம் கூட்டணி வச்ச பிறகு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னமும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க 94 சீட்டு கேட்குறாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிற தொகுதி அப்படிங்கிறத சொல்லி 94 தொகுதிகளை கேட்குறாங்க. அது வந்து என்ன, பாஜகவை நம்பி வர கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இல்லை, அவங்களுக்கு மட்டுமே கேட்குறாங்க. பாஜகவோட கூட்டணி வர கட்சிகளுக்கு நீங்கள் கொடுத்துங்க, 1, 2 அப்படின்னு கொடுத்துங்க. இப்போ டிடிவி தினகரன் கேட்குறாரா, அவருக்கு ஒரு 2 சீட்டை கொடுத்துருங்க, ஓபிஎஸ்க்கு ஒரு சீட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களா பேசுகிறாங்க. எப்படி அது டிடிவி தினகரன்லாம் இதை எப்படி ஏற்றுக்குவார்?
டிடி தினகரன் 10 தொகுதி கொடுத்தா கூட ஏற்றுக்க மாட்டார். ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு தொகுதியை மட்டும் கொடுங்க, ஓபிஎஸ்க்கு என்ன பெருசாக ஆதரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாஜக சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஓபிஎஸ் ஆதரவு மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியும் பாஜக மேலே இருந்த மரியாதையும் போயிடுச்சு. ஏற்கனவே அண்ணாமலை இருந்தபோது ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் ஆதரித்து தான் பேசினார். ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பாஜக இவங்களை கண்டுக்காத போது தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அவங்க மேலே இருந்துகிட்டே இருக்குது, பாஜக மேலே இருக்குது. ஆனால் என்ன நினைக்கிறாங்க பாஜக அப்படின்னா, நயினா நாகேந்திரனை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் வந்து நயினா நாகேந்திரனுக்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறார். ஓபிஎஸ் வேறு, நயினா நாகேந்திரன் வேறு. நயினா நாகேந்திரன் பாஜக, ஓபிஎஸ் வந்து அம்மாவால் நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்டவர். அப்படிப்பட்டவருக்கும் நயினா நாகேந்திரனுக்கும் ஓட்டு போட்டுருவாங்களா? ஓபிஎஸ்க்கு போட வேண்டிய ஓட்டுகள்லாம் நயினா நாகேந்திரன் போயிடுமா? அதே சமூகத்தை சேர்ந்தவங்களாம் இருந்தாங்கன்னா போயிடுமா? எப்படி அதே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அந்தந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஜெயிச்சிடுறாங்களா? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அப்படி ஒரு விஷயத்த வந்து யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆனால் பாஜக நினைக்கிற அந்த பிளான் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பிளான் தான். ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருத்தர் நீங்கள் அங்கே போட்டிங்க, உங்கள் மாநில தலைவராக போட்டிங்க அப்படின்னா தென் மாவட்டங்களில் பாஜகவோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும், ஓபிஎஸ்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக கண்டுக்காதீங்க, டிடிவியை கண்டுக்காதீங்க, சசிகலா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்த சொன்னதை நம்பி அவங்களும் பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு தேர்தல் சமயத்தில் தான் அந்த முடிவு எப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போல்லாம் பூத்து கமிட்டியெல்லாம் வலுவாக அமைங்க அப்படின்னு மாவட்ட செயலர் கூட்டத்தில் சொல்லிட்டாரு. மே மாதம் வந்து லாஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் எல்லாமே அமைச்சிடணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பூத்து கமிட்டிலையும் அந்த பூத்து கமிட்டியோட கிளைச்செயலர், ஒன்றிய செயலர் இவங்களோட சொந்தக்காரங்களை போடக்கூடாது, கட்சிக்காரனாக போட்டிருக்கணும். அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுத்து அவங்களையும் வச்சுருக்கணும் கட்சியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2026க்குள்ளே பார்த்திங்கன்னா 4 மண்டலங்களையும் ஒரு மாநாடு அதிமுக சார்பாக போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்கிட்ட இருக்குதா, ஒரு 1200 ஒரு ஆர்ப்பாட்டங்களை பண்ணுங்கள், திமுகவுக்கு எதிராக பண்ணுங்கள். திமுகவுக்கு எதிராக மக்கள் மனசில் வந்து ஒரு வலுவான ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு எண்ணங்களை உருவாக்குங்க. அப்போ என்ன பண்ணணும், திமுகவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதுக்காக முதலமைச்சர் என்ன செய்கிறாரு, திமுக மேலே எந்த விதமான அவப்பேரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துகிட்டு சில கட்டுப்பாடுகள்லாம் வீச்சு வச்சுருக்கிறாரு அமைச்சர்களுக்கெல்லாம். அதனால் அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களெல்லாம் இல்லாமல் வெறும் நயினா நாகேந்திரன் நம்பி மட்டுமே நாங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிருவோம், தென் மாவட்டங்களை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பாஜக இருந்துச்சு, எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க முடிச்சிட வேண்டியதான், சாப்டர் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட நட்டா கூட இங்கே சென்னைக்கு வந்திருந்தார். அப்போ கூட ஒரு தனியார் ஹோட்டலில் ஆலோசனை பண்ணும்போது கூட ஒரு வருஷம் அந்த தேர்தல் சமயம் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கட்சிக்காரங்களோட ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கிறார். பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஜெயலலிதா சமாதியில் போய் ஒரு மாலை போடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அங்கே போல் அவர் வந்து ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு போகிறேன், அங்கே ஜெயலலிதாவோட சிலை இருக்குல்ல, அந்த சிலைக்கு மாலை போட்டுட்டு அப்படியே நம்ம தொகுதி பங்கீடு சம்மந்தமாக பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து அதையும் கை கழுவிட்டு விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை இல்லை, அதுதான் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ். திரும்பவும் பாஜக வந்து நோட்டா கீழே வந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜக தொண்டர்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு இது வந்துருச்சுன்னா இது எடப்பாடியோட பிளானாக கூட இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி திமுகவோட சேர்ந்து கூட இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை கூட பண்ணியிருக்கலாம். நான் இந்த தடவை தோத்தாலும் பரவாயில்ல, எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரலைனாலும் பரவாயில்ல, எதிர்கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நாங்கள் வந்து பாஜக வந்து இந்த தடவை வந்து வலிச்சு சுருட்டி வெட்டி விட்டுறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த சைடு எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் கொஞ்சம் மந்தமாக திமுகவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மந்தமாக இருக்குது. சரி, இந்த கூட்டணிக்குள்ளே பாமக வருமானு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கா. அன்புமணி ராமதாஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் பாமகவும் அப்படியே சுருண்டு கிடக்குது. தேமுதிகவும் பார்த்திங்கன்னா யாரோட கூட்டணி அப்படிங்கிறத பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ராஜ்யசபா சீட் யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதிமுகவோட கூட்டணியில் தொடரேன்னு சொல்கிறாங்க. ராஜ்யசபா சீட்டு கிடைக்கலன்னா திமுகவோட அவங்க போயிடுவாங்க, இல்லை கொடுத்தா கூட போயிடுவாங்க, அது ஒன்றும் மாற்றமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. சரி, அவர் நாம் தமிழர் சீமான் இது வரைக்கும் தேர்தலில் அவர் சந்தித்த வரைக்கும் தனித்து தான் போட்டி போட்டிருக்கிறார். இந்த முறையும் தனித்து தான் போட்டி போட போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் சரி, எல்லாருமே சரி, ஓபிஎஸ் கூட சீமான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். நீங்கள் வந்து தனித்து போட்டி போடாதீங்க, வாங்க நம்ம கூட சேர்ந்து நம்மளும் இது பண்ணலாம்,
தேர்தலை சந்திக்கலாம் வாங்க, பாஜக கூட்டணிக்கு வாங்கன்னு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி பார்த்தாரு. அவர் வந்து இல்லை தனிச்சு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரும் வந்து அவர் கட்சியை வலுப்படுத்துறதுக்கான வேலையெல்லாம் இருக்கிறார். இப்போ வந்து ஒரு 8 பூத்து இருக்கா, அந்த பூத்துக்கு ஒரு செயலாளர், தொகுதி செயலாளரை போடுறாரு. புதுசாக ஒரு 10 பேரை இணைங்க, எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பயணம், சுற்றுப்பயணம், அவர் அந்த கூட்டங்களில் பேசுகிற அந்த பேச்சு, அந்த பேச்சுகளை எடுத்து சமூக வலைதளங்களில் உடனேக்கு உடனே கொடுக்கறதுக்கான வேலைகள் எல்லாமே ஏற்பாடு ஆகிட்டே இருக்குது. எப்படியாவது வந்து மக்களை கவரணும் அப்படிங்கிறதெல்லாம் சீமானும் தனித்து போட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் சீமான் வந்து யாரோடையும் கூட்டணி போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நாம் தமிழர் கட்சியும் தனியாக தான் போட்டி போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜய் பார்த்திங்கன்னா அவர் வந்து பூத் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஆலோசனை கூட்டம் போட்டு ஒரு மாநாடே நடத்திட்டார். ரோடு ஷோலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடந்தது. சும்மா அவருடைய தங்கியிருக்கிற ஹோட்டல், அங்கேருந்து அந்த மண்டபம், அந்த கல்லூரி, இப்படி போகும்போதெல்லாம் மக்கள் 2 பக்கெட்டும் நின்று ஆரவாரமாக இது பண்ணதெல்லாம் பார்க்கும்போது பெரிய கட்சிகளுக்கெல்லாம் புளியை கரைச்சிருச்சு, அடி வயிற்றுல புளியை கரைச்சிருச்சு. என்னடா இது, காசு கொடுத்து நம்ம கும்பல் கூட்டினாலும் வர்ற கும்பல் ரொம்ப நேரம் கூட நிற்கிறதே இல்லை. விஜய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் புளிய மரத்துலேருந்து டமான்னு வேன் மேலேயே குதிக்கிறானுங்க. அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தெல்லாம் பண்ணுறானுங்க. இது வந்து ஒரு கரிஸ்மா தான் இது. எம்ஜிஆருக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவம்லாம் நடக்குது. ஒருவேளை விஜய் வந்து பெருசாக செயல்பட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. பெருசாலாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு நடிகரை பார்க்கணுங்கிற ஆர்வம், அந்த ஆர்வத்தில் வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க. மற்றபடியெல்லாம் ஓட்டெல்லாம் பெருசாக விஜய்க்கு விழுவாதுங்க அப்படின்னா வயசான பாட்டிங்கள் கூட சில சமயத்தில் வீடியோக்களில் பேசும்போது கூட சொல்கிறாங்க, விஜய்க்கு நாங்கள் கொடுப்போங்க, வாய்ப்பு கொடுப்போங்க, விஜய் ஜெயிக்க வைப்போங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பாட்டிங்களை எல்லாம் கவர் பண்ணிட்டாரு, இளைஞர்களையும் கவர் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது விஜய் வந்து கண்டிப்பாக வந்து அவரும் வந்து தனித்து தான் போட்டி போடுவார். கூட்டணி வச்சு அவருடைய இமேஜை கெடுத்துக்க விரும்ப மாட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறாங்க, பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அது இல்லாமல் கொடநாடு கொலை கேஸில் வந்து அவர் தான் முக்கிய குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்தும் ஓடுது. அது சம்மந்தமாக விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவரோட நீங்கள் கூட்டணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். கட்சியே வந்து க்ளோஸ் ஆனாலும் இப்போ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி மதிமுக இது மக்கள் நீதி மையம் கட்சி கமலஹாசன் வந்து எப்படி டிவி, டார்ச் லைட்டு எல்லாத்தையும் உடச்சி திமுகவுக்கு எதிரான விமர்சனம் பண்ணார். இன்றைக்கி ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக திமுகவோட கூட்டணி வச்சுட்டு நான் இது பண்ணிட்டு போயிட்டார். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு அவர் சுயநலமாக செயல்பட்டார். அவரை நம்பி போனவங்கலாம் இன்றைக்கி என்ன இருக்கிறாங்க, நடுத்தரில் இருந்திருக்காங்க. நாங்கள் திமுகவிலே தொடர்ந்து இருந்துக்கலாமே, திமுகவில் போய் சேர்ந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அவ்வளோதான் அவங்களால பண்ண முடியும், பெருசாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் விஜய் மாற்றி யோசித்து விஜய் செயல்படுறாரு. அப்படி செயல்படுறவர் வந்து தனித்து போட்டி அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் வச்சுருப்பார். இப்போவும் பார்த்திங்கன்னா அவரும் வந்து இந்த கடைசியாக அந்த ஜனநாயகம் படம்லாம் நடித்து முடிச்சுட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா அவர் வந்து களத்தில் இறங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. களத்தில் இறங்கி அவர் செயல்படுவார். கூட்டணியெல்லாம் யாரு கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தினது உண்மை தான் அதிமுகவோட. ஆனால் இப்போ வந்து நடத்துகிற எண்ணமே அவருக்கு கிடையாது. தனித்து தான் போட்டி போட போகிறாரு. அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு அதிமுக வந்தால் வரட்டும் அப்படிங்கிற மாதிரியே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுதான் இந்த பெரிய கட்சிகளோட நிலைப்பாடுகள். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே இப்படி தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து திமுக இந்த மாதிரி வந்து கடைசி நேரத்தில் திமுக வந்து அடித்து நவுத்தி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 2வது இடத்துக்கு தாவேகா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதிர்கட்சியாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதிர்கட்சி தலைவராக விஜய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இன்றைய கருத்து கணிப்பு மூலமாக சொல்கிறது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுங்க.